நம்ம இப்போ லேக்கு ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். நேற்று பைக்கை கொரியர் பண்ணி இன்றைக்கி வந்து ஃப்ளைட் ஏற வந்துடுச்சு. காலையில் சாப்பிடவே இல்லை, ஏர்போர்ட்டில் வந்து சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்தோம். ரேட்டு ஓவராக இருக்குன்னு பார்த்தோம். பார்த்தா ஒரு மசாலா தோசைக்கு 100 ரூபா தான். பரவாயில்ல, ரேட்டு ஓகே. நம்ம ஃப்ளைட்டு வந்து லடாக்லேருந்து டெல்லி, இப்போ டெல்லியிலேருந்து சென்னை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஃப்ளைட்டா இல்லைனா ட்ரெயினாக இன்னும் டிஃப்ரெண்டாக முடிவு பண்ணல. ஏன்னா 2 நாள் ஊருக்கு போகணும் சீக்கிரமாக அப்படிங்கிற பிளான். சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஃப்ளைட்டில். ட்ராவல் நல்லபடியாக முடிஞ்சிட்டு வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போக போகிறோம். போர்டிங்கில் நிற்கிறோம். உள்ளே போய் லடாக்கில் வந்து சின்னதாக இருக்குல்ல, பெருசு தான். பெரிய பெரிய ஃப்ளைட்டை பார்த்துட்டு ஃப்ளைட்டை பார்த்துட்டு இல்லை இதே கரெக்டாக ஃப்ளைட்டு ஏற கூட்டு போயிட்டுருக்காங்க. இண்டிகோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து 15,588 நினைக்கிறேன். அவ்வளோ தான் வந்தது. இப்போ ஃப்ளைட் ஏற போகிறோம். வண்டி ஸ்டாப் பண்ணிட்டான். லெஃப்ட் சைடில் நிற்கிறல ஃப்ளைட்டு. லடாக்கில் இருந்து பைக் டெலிவரி போட்டு ஃப்ளைட்டு ஏற போகிறோம். நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஜன்னல் சீட்டு கட்டு சென்றுனா ஆஜி கொஞ்சம் ஃப்ளைட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஏற போகுது. கட்டி ஏற போகிற போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் ஏறல புதுசாக ஏற போகிற ஒரு அடையும் காது அடையும் கட்டு ஏதோ அடைக்கு ஏற்றிட்டு ஆஜி கட்டு டோர் வந்து நிலைப்பதாக இருக்குது. ஐஸே காணும் காது எப்படி அடைக்கிது பாதியா ஏமா பார்க்க மாட்டேங்க. நியூஸை பார்க்க தானே ஒரு காணல போட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சூப்பராக விளையாடிருக்கேன். நட்டு தான் காணலில் போட்டு தப்பாக போச்சு. சூப்பராக இருக்கும். ரைட்டு லெஃப்ட்டு திரும்ப முடியும் இறப்பாங்க. நட்டு அவ்வளோதான். தகவல் தான் ஆட்டம். இஞ்சி உட்காந்துருமா இஞ்சி உட்காருமா உட்காந்துருமா இறங்கலாம் இல்லைடா டயர் டச்சு ஆகும். டெல்லிக்கு வந்து இறங்கியாச்சு. கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் இறங்கிடும். இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்து இறங்க ஃப்ளைட்டு. இப்போ அடுத்த ஃப்ளைட்டு வந்து சென்னை 8 மணி ஆயிரும். லேண்ட் ஆகும். 5 மணிக்கு ஸ்டார்டிங். டெல்லி ஏர்போர்ட்டில் ஜூஸ் ஆர்டர் போடுறோம். இது நாங்களே மிஷினில் போடுறோம். காசு வைக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை ஜிபே காட்டணும். ஜிபே ஆனால் காசு வைப்போமா? கேஸ் கொடு. கேஸ் கொடு. ஐயோ கேஷ் காசை கரெக்டாக நேரம் ஆகி மம்மி. என்ன ஆச்சுல? 100 ரூபா. எவ்வளோ? 100 ரூபா தானா? 100 ரூபா நோட்டில். ஃபைனலாக ஜூஸ் எடுத்தாச்சு. 70 ரூபாய்க்கு போட்டுருங்க. ஆன்லைனில் தான் போட்டோம். Hierbij terugstoppen de Alejandro. En dan die andere followers set to go naar de groep. தனியாக போயிட்டு அதுக்கப்புறம்
We anticipate startup in about இதெல்லாம் வைஃப் பண்ணி சாப்பிடுவோம்ல இந்த ஃப்ளைட் வந்து நான் கீழே இறக்கி வச்சுருக்கேன் கீழே இறக்கி time for you during cruise. Hope to coordinate ஃப்ளைட் some வந்து traffic to the air traffic டெல்லி டு control. சென்னை As well en route, some weather assistance around Bhopal. அதெல்லாம் வெளியே விட மாட்டோம் வீடியோவில். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃப்ளைட்டு வந்து 5 மணிக்கு எடுக்கிறது, மணி இப்போ 6:40 ஆகிடுது. காலையில் 6 மணிக்கு ஏர்போர்ட் போனோம், இன்னும் வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல. இதே நம்ம ரேட் பண்ணால் கேட்டுக்கு வெளியே இதுதான் ரியாலிட்டி லைஃப் ரியாலிட்டி. ரொம்ப அர்த்தம் எப்படி தான் வீட்டில் மட்டும் விடுவாங்கன்னு பார்ப்போம். கடைசி 7 பீஸ் மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு நாள் ட்ராவல் பண்ணி இந்த பைக்கில் போனால் கூட 500 கிலோமீட்டர் சல்லுன்னு வட்டாமல் பீச்சுன்னு போயிடலாம். இவ்வளோ நம்பி டைமிங் ரொம்ப இஷ்டம். ஏறது வந்து லைட் பண்ணிருக்காங்க. நம்மளால பேச முடியல. ஓகே அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணால் நம்ம பண்ணக்கூடாது. பஸ்ஸு பஸ் இதுக்கப்புறம் பஸ்ஸு சீக்கிரம் வீட்டில் வந்து விட்றா. ஏறச்சில் தான் வயிற்று கிடக்குற அப்படின்னு கத்தை பொறுத்தவரை எப்படின்னா தனி சீட்டை போட்டாச்சு இன்னைக்கு. அதனால் அவன் பயந்து தான் இருப்பான். Our destination will give you an update for the time. லடாக் பயணம் ஸ்பீடாக முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. லடாக் ட்ராவல் சடான்னு பிடிச்சிட்டு 8 நாளில் லடாக் But no rain forecast. ஆனால் ஒரு 4 நாள் அங்கே இருந்து ஸ்டே பண்ணி வரதுக்கே மனசு இல்லை. For now, it's our pleasure to have you on board. If you look after you, please make yourself வேறு மிஸ் enjoy the பண்ணுறான். flight. செல்லத்தார வீட்டில் அந்த வண்டி ஊருக்கு வரா என்னன்னு தெரியல. ஓட்டிட்டு வரலாம் தான் பிளானு. பட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வீட்டில் உள்ள ப்ரெஷர் எல்லாம் நான் பாய் மாசலாமா டெல்லி கட்டு டாடா கட்டலாம். அவன் ஃப்ளைட் யாரும் ஃப்ளைட் பைலட் தான் டாடா கட்டுவான்னு நினைக்கிறேன். அவர் ஏற்றி இப்படி இறக்க வர தான் இருக்கு. அவங்க ஏற்றத்தில் மாமா எங்கே பறக்கிற மட்டும் பாரு. பறந்தே அவங்க நான் கட்டு பறக்கிறது வண்டி மலை மேலாம் சூப்பராக ஓடும். அதே ஃப்ளைட் ஏறிச்சுன்னா கட்டு கலங்கிடும். டேரெக்டாக எங்கள் திருநெல்வேலியில் கொண்டு இறக்கிறாங்க. கவலைப்படாத கட்டு. எங்கள் சேனல் பேர் வந்து அம்ஜிகட் அட்வென்ச்சர். ஃபாலோ பண்ணுது. ட்ரீம் ஆஃப் ட்ராவலிங் எம்பிஎம் ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்பிஎம். நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நான் அம்ஜி ஆசிக் 4 ஆள் தெரியல. அது அப்படியே இருக்கு. அப்டேட் கொடுக்குறோம். லோடிங் ராஜி டாடா. பாய். தேங்க்யூ ஃபார் வீடியோ பண்ணுங்க. தேங்க்யூ எம்பிஎம் மக்கள்ஸ் அண்ட் அதர் மக்கள்ஸ். பாய். அம்ஜி கட்.